இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் நவம்பர் 28. தீவிரம் கொண்டு தேடுவோர் கண்டடையும் பரிபூரண ஜீவன். மனுஷீக தீர்மானத்தால் இயேசு வழங்கும் பரிபூரண ஜீவனை சுதந்தரிப்பது ஒரு காலம் முடியாது என்பதை நாம் யாவரும் அறிந்து கொள்வோமாக. பின் எவ்வாறு முடியும் என்பதை இயேசுவே நமக்கு அடுத்த வசனத்தில் விடை கூறியிருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:7-8 வசனங்கள். பார்த்தீர்களா? பரத்தின் பரிபூரண ஜீவனுக்குரிய வாழ்க்கையை நாம் தேவனிடமிருந்துதான் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வசனங்களில் இயேசு வெளிப்படுத்தும் ஆதங்கம் யாதெனில், கேட்கிற ஒருவன் தொடர்ச்சியாய் கேட்க வேண்டும், தேடுகிற ஒருவன் தொடர்ச்சியாய் தேட வேண்டும், தட்டுகிற ஒருவன் தொடர்ச்சியாய் தட்ட வேண்டும். இந்த செயல் உங்களுக்குள் நடந்துவிட்டால் பரலோகத்தின் பரிபூரண ஜீவன் உங்களுக்குள் வந்துவிடும் என்பதில் ஒரு துளியும் சந்தேகமே இல்லை. இந்த உறுதியைத்தான் அடுத்த 9, 10, 11 ஆகிய வசனங்களில் இயேசு ஓமையாக வெளிப்படுத்தினார். இவ்வுலகத்திலுள்ள பொல்லாத தகப்பன் கூட மீனை கேட்கிற தன் பிள்ளைக்கு பாம்பை கொடுப்பதில்லை, அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பதில்லை. அவ்வாறு இருக்க பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை, அதாவது பரிபூரண ஜீவனை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என இயேசு வாக்கு உரைத்திருக்கிறார். நன்மையானவைகள் என இயேசு குறிப்பிட்டவைகள் மலை பிரசங்கத்தில், அதாவது மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களில் குறிப்பிட்ட 9 பரலோக பிரமாணங்களை சுதந்தரிப்பதும் 9 தவறான தீய மனநோக்கங்களிலிருந்து விடுதலை ஆவதுமான பரிபூரண ஜீவனுக்கு வழிநடத்தும் சத்தியங்களே ஆகும். லூக்கா சுவிசேஷம் 11 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 13 வரை உள்ள வசனங்களில் நன்மையானவைகள் என்ற பதத்திற்கு பதிலாய் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்றும் இயேசு குறிப்பிட்டார். பரிசுத்த ஆவியின் வல்லமை மூலமாய் நாம் பெற்றிடும் நன்மையானவைகள் பரலோகத்துக்குரிய திவ்ய சுவாவங்களே ஆகும். இந்த திவ்ய சுவாவங்களை அல்லது பரிபூரண ஜீவனை நாம் யாவரும் பெற்றிட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாகும். இப்பரிபூரண ஜீவனை நாம் முழுமையாய் பெறும் வரை நாம் யாவரும் தொடர்ச்சியாய் கேட்டு, தொடர்ச்சியாய் தேடி, தொடர்ச்சியாய் தட்டி, இறுதியில் பரிபூரண ஜீவனை சம்பூர்ணமாய் அடைந்திட கடவோம். ஜெபிப்போமா. எங்கள் பரம பிதாவே, உம்முடைய பரம ஜீவனை தீவிரமாய் வாஞ்சித்து உம் பரிசுத்தாவியின் துணை கொண்டு அதை பெற்றுவிட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.